நேயர்கள் பற்களை மிகவும் வெண்மையாகவும் பற்களுக்கு உறுதியான ஒரு அமைப்பையும் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, பற்களில் இருக்கக்கூடிய கிருமிகளால் பல்வேறு வகையான நோய்கள் பாதிக்கப்படுகின்றன. அந்த நோய்கள் என்னவென்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். பற்களில் ஈறுகளில் இருந்து இரத்தம் வரும். அடுத்ததாக பற்களில் இருந்து அளவிற்கு அதிகமாக நம் சொத்தைப்பல் ஏற்படும். ஈறு கட்டிக்கொண்டு பற்களினுடைய கசிவு பகுதியிலிருந்து இரத்தம் வந்து நாம் சாதாரணமாக ஒரு பொருளை கடித்து சாப்பிட்டால் கூட பற்களில் இருந்து இரத்தம் கசியும். அடுத்ததாக ஈறு வீக்கம், பயோரியா என்று சொல்லக்கூடிய பற்களில் பல்வேறு வகையான நோய்கள் எல்லாம் தோன்றி முக்கியமாக ரூட் கெனால் என்று சொல்லக்கூடிய பற்களின் வேர் பகுதியை பாதித்து பற்களுக்கு ஆட்டம் கண்டு நாளடைவில் பல்கள் எல்லாம் விழுந்துவிடும். ஆகையால் இயன்றவரை நாம் காலை மாலை இருவேளையும் கைகளால் சுத்தமான நாட்டு பற்பொடியை தயாரித்து வைத்துக்கொண்டு வெந்நீர் கொண்டு பல் துலக்கி வாய்க்கொப்பளித்து வந்தால் பற்களில் இருந்து பல்வேறு வகையான நோய்களுக்கு ஆளாகாமல் இருக்கலாம். பற்களை வெண்மை நிறமாக பளிச்சிட செய்யலாம். இப்பொழுது நவீன மருத்துவத்தில் பல்வேறு வகையான பற்பசைகள் வந்துள்ளன. இவற்றையெல்லாம் கொண்டு துளைக்கினால் கரைகள் போகுமே தவிர பற்களுக்கு வலிமை ஏற்படாது. நாம் கரைகள் இருந்தாலும் பரவாயில்லை, பற்களுக்கு வலிமைதான் மிக முக்கியம். ஏனென்றால் இயற்கையாகவே நமக்கு கால்சிய சத்துக்கள் கொண்ட பற்கள் மீது ஒரு எனாமல் கோட்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு கால்சிய கவசம் இருக்கும். அந்த கவசத்தை அளவிற்கு அதிகமாக சுரண்டி எடுத்துவிட்டால் பற்கூச்சம் ஏற்படும். ஆகையால் இயன்றவரை எனாமல் கொண்டு பற்கள் கூச்சத்திற்கு வராமல் பாதுகாப்பது மிக நல்லது. அன்பான நேயர்களே, பற்களுக்கு பாதுகாப்பாக பல்வேறு வகையான சித்தர்கள் நமக்கு அருளி உள்ளார்கள். அவற்றில் ஒரு சிலவற்றை பார்க்கலாம். அதிகப்படியான மஞ்சள் கரை இருந்தால் உப்பு, எலுமிச்சை சாறு இவற்றை கொண்டு நாம் கைகளால் எடுத்து தேய்த்து வந்தால் பற்களின் மேலே இருக்கக்கூடிய மஞ்சள் கரை மிக எளிமையாக போகும். அடுத்ததாக படிகாரத்தை சிறிது எடுத்து வெந்நீரில் இட்டு கரைத்து வாய்க்கொப்பளித்து வந்தால் பற்களை போகும். உப்பை அடிக்கடி வெந்நீரில் இட்டு வாய்க்கொப்பளித்து வந்தால் பல் கூச்சம், பல்வலி இவற்றையெல்லாம் நாம் நீக்கிக் கொள்ளலாம். புதினா, கொத்தமல்லி இவை இரண்டையும் எடுத்து பச்சையாக மென்று வாய்ப்பற்களில் குழையும்படி செய்து அதை துப்பி வந்தால் பற்களில் இருக்கக்கூடிய கிருமிகள் நீங்கி பற்களில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நோய்களும் போகிவிடும். அன்பான நேயர்களே, அடுத்ததாக பற்களுக்கு பல்வேறு வகை நோய்கள் வருவதற்கு காரணம் அடிக்கடி எண்ணெய் வஸ்துக்கள் மற்றும் கொறிப்பான்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்நாக்ஸ் இவற்றை அடிக்கடி உண்பதனால் நமக்கு பற்களில் நோய் வருகின்றன. அந்த சிறு சிறு கண்ணுக்கு தெரியாத துகள்கள் பற்களின் இடுக்குகளில் மாட்டிக்கொண்டு அவற்றை எடுக்காமல் விட்டுவிட்டால் நாளடைவில் துர்நாற்றம் ஏற்பட்டு அவை பயோரியா போன்ற நோய்களுக்கு அடிப்படைய காரணமாக அமைகின்றன. மூன்றாவது, இனிப்பு சாப்பிட்டவுடன் நாம் கண்டிப்பாக வாய்க்கொப்பளிக்காமல் விட்டுவிட்டால் அந்த இனிப்பில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பற்களின் மேலே படிந்து கரையாக மாறிவிடும். நான்காவது, அடிக்கடி நாம் உணவில் மிக குறைந்த சத்தான உணவுகளை சாப்பிட்டு வந்தால் கால்சிய சத்துக்கள் குறைவினால் பற்களுக்கு நோய் வரும். அன்பான நேயர்களே, பற்களினால் வரக்கூடிய நன்மைகள், பற்கள் மூலம் வரக்கூடிய தொற்று நோய்கள், பற்களினால் ஏற்படுகின்ற நோய்களை பார்த்தோம். இப்பொழுது பல்லில் பல்வேறு வகையான நோய்கள் வராமல் இருப்பதற்கான ஓர் அற்புதமான வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். இருவேளையும் தினந்தோறும் பல் துலக்க வேண்டும். அடிக்கடி வாரத்திற்கு 1 அல்லது 2 முறை வாந்தி எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் நாமே கையை விட்டு எனிமா போன்ற வாந்தி எடுத்துவிட்டால் பற்களின் மூலம் நாம் உள்ளே விழுங்கி வந்த அந்த கிருமிகள் எல்லாம் வெளியே வந்துவிடும். இதற்காக அலோபதி போன்ற மருத்துவர்களை நாடாமல் இயற்கை முறையில் வரக்கூடிய வாமிட்டை நாமே செய்து கொள்ளலாம். கசப்பு சுவை உடைய வேப்பிலை சாறை குடித்தால் இயற்கை முறையான வாந்தி எடுக்கலாம். மூன்றாவதாக, பற்களுக்கு ஈறுகளுக்கு பலம் தரக்கூடிய நாம் பற்பொடியை பயன்படுத்த வேண்டும். நான்காவது, வாரத்திற்கு 1 முறை கரும்புச்சாறு பருகலாம். கரும்புச்சாறை பருகிவிட்டு வெந்நீர் கொண்டு வாய்க்கொப்பளித்து வந்தால் பற்களுக்கு உறுதியும் உடலுக்கு நன்மையும் ஏற்படும். அடுத்ததாக,
பற்களுக்கு சத்துக்களை தரக்கூடிய கால்சிய உணவுகளை நாம் சாப்பிட்டு வரலாம். நாட்டு பசும்பால் குடித்து வரலாம். பொன்னாங்கண்ணி, கரிசாலை போன்ற கீரைகளை சாப்பிட்டு வந்தால் பற்களுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியம் ஏற்படும். அன்பான நேயர்களே, அற்புதமான வழிமுறைகளை நாம் தெரிந்து கொண்டோம். ஒருவேளை நம் பற்களுக்கு பல்வேறு வகையான காரணங்களால் பற்களில் ஏற்படுகின்ற நோய் வந்துவிட்டால் அந்த நோயை போக்கிக் கொள்வதற்கும் அவற்றிலிருந்து முழுமையாக நாம் விடுதலை பெறுவதற்கும் ஓர் அற்புதமான சூரணத்தை நாம் செய்ய போகின்றோம்.